கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ரட்சிப்பின்னூற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின்னூற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. திறக்கப்பட்டதாமுற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாமுற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. கிருபையினூற்றுகள் பெருகிடவே புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையினூற்றுகள் பெருகிடவே புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாக பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், இந்த 7 வருடங்கள் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். இந்த இடத்துல நான் காண்கிறோம், சுனேமியாலும் ஆண்டவருடைய தாசனாகிய எலிசாவுடைய இந்த ஊழியத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஊழியக்காரனை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு வீட்டை திறந்து கொடுத்து நல்ல சாப்பாடை கொடுத்து ஒரு ரூம் கட்டி கட்டிலும் மேஜையும் நாற்காலியும் விளக்கும் வைத்து மிகவும் அருமையாக அவர்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி காமிச்சதுனால ஆண்டவருடைய தாசன் மிகவும் மனமகிழ்ந்து, நீ அடுத்த உற்பத்தி காலத்திலே ஒரு குழந்தை உன் கையில் ஏந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது.
இருப்பினும் ஆண்டுடைய வார்த்தை அதையெல்லாம் விட மிகவும் வலிமையான சூழ்நிலைகளை விட, மனிதனுடைய பலகீனங்களை விட, வயதாகிருச்சு ஒன்றுமே இல்லைங்கிற அதெல்லாம் விட ஆண்டுடைய வார்த்தைக்கு அதிகமான வல்லமை இருந்தபடியினாலே அவள் அதன்படியே அந்த குழந்தையை ஒரே வருடத்தில் பெற்று தன் கையில் எடுக்கின்றாள். ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகின்றது. ஊழியக்காரனை அங்கீகரித்தால், ஊழியக்காரர்களுக்கு மரியாதை செய்தால், ஹாஸ்பிட்டாலிட்டி காமிச்சா, அவங்களுடைய தேவைகளை சந்திச்சா, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையெல்லாம் தருவார், நினைத்து பார்க்க முடியாத, கற்பனைக்கு எட்ட முடியாத ஆசீர்வாதங்களையெல்லாம் தருவார் என்பதை இந்த சம்பவம் அழகாக நமக்கு சுட்டித்து காண்பிக்கின்றது. ஆசீர்வாதங்களை பெறுவது எப்படி, பணத்தை சம்பாதிப்பது எப்படி, புகழ் பெறுவது எப்படி, எல்லாம் அரசியலில் முன்பாக வருவது எப்படி, பிஸ்னஸில் முன்பாக வருவது எப்படி, ஊழியத்திலே வளர்வது எப்படி என்றெல்லாம் 1000 கேள்விகள் இருக்கின்றன, 1000 பதில்கள் இருக்கின்றன. 1000 பேர்களும் 1000 விதமான பதில்களை சொல்லி மக்கள் குழப்பப்படுகிறார்கள். எது சரியானது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே மிகவும் சிம்பிளான ஒரு வழியை நாம் காண்கின்றோம். ஊழியக்காரனை கணம் செய்து ஏற்றுக்கொண்டு வசதிகளை செய்து கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்ப முடியாத அற்புதங்களை செய்கின்றார். ஊழியக்காரர்களை நேசிக்கிறீர்களா? ஊழியக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை மதந்தோறும் செய்கின்றீர்களா? ஒரு ஊழியத்தில் பகுதியாக இருந்து அந்த ஊழியத்திற்கு உண்மையாக நீங்கள் உழைக்கின்றீர்களா? ஊழியக்காரர்கள் ஊருக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உங்கள் வீட்டில் தங்க இடம் கொடுக்கின்றீர்களா? நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களா? ஊழியக்காரர்களை குறித்து தவறான தகவல்கள் வருகிற பொழுது, பரப்பப்படுகிற பொழுது அதெல்லாம் இருக்கட்டுங்கன்னு சொல்லி அதையெல்லாம் கண்டுகொள்ளாதபடி தொடர்ந்து அவரிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்களா? ஊழியக்காரனை குறித்து ஒரு காலம் நீங்கள் தவறு சொல்லாதபடி, குற்றம் சொல்லாதபடிக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பாதையில் போயிட்டு இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். அப்படின்னா ஆண்டவர் உங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ப முடியாத அற்புதங்களை செய்வார். ஊழியத்தின் பாதையில் எத்தனை பேர்கள் இப்படியாக இந்த சுனேமியாலை போல என்னை நேசிப்பதற்கும் எனக்கு பக்கத்தில் இருப்பதற்கும் உதவி செய்வதற்கும் ஆண்டவர் எழுப்பியிருக்கின்றார் என்று நான் சிந்தித்து பார்க்கின்றேன். நினைத்து பார்க்க முடியாததாக இருக்கிறது, நம்ப முடியாததாக இருக்கின்றது. எத்தனை பேர்கள் அவர் வீடுகளில் தங்க வைப்பதற்கு ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் ஒரு தடையாவது வாங்கப்படுவது, சாப்பிட்டு போங்க, எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அன்றைக்கு சுனைமியால் தான் அப்படி இருந்தாளா? இன்றைக்கி எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க ஊழியக்காரங்களை மதிக்கிறவங்க, ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறவங்க எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களையெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக இதே மாதிரி சுனேமியாலுக்கு அற்புதம் செய்தபடி செய்வார். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடந்தால் அது அற்புதம் கிடையாது. நம்ப முடியாத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது தான் தேவன் செய்தார் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். குழந்தை பிறப்பிற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் அதை தாசனுடைய சத்தத்தை கேட்டு செய்கிறார். அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையை அவள் கையில் எடுக்கின்றாள். எவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பு, எவ்வளோ அழகான ஒரு நிகழ்வு ஒரு வாழ்க்கையில் நடக்கிறது. காரணம் ஊழியக்காரனை கடன் பண்ணினாள். அது ஒரே ஒன்று தான். ரெண்டாவதாக பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அம்மா இப்போ 7 வருஷம் நாட்டில் பஞ்சம் வரப்போகுது, இங்கே இருந்தால் நீ கஷ்டப்பட்டுருவேன், நீ அது வரைக்கும் எங்கேயாவது போயிருங்க, இருக்காத. நான் நிறைய பெரிய பணக்காரி, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, ஆடுபாடுகள் இருக்கின்றன, வேலைக்காரர்கள் இருக்கின்றன, இதெல்லாம் விட்டுட்டு நான் 7 வருஷம் வெளியே போகணுமா? போனால் திரும்பி வந்தால் இதெல்லாம் இருக்குமா? யாராவது எடுத்துட மாட்டாங்களா? என்னெல்லாம் பல கேள்விக்குறிகள் இருந்தன. இருப்பினும் அவளுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்படுகிறது, 7 வருஷம் நீங்கள் இருக்க வேண்டாம், போயிடும். அப்பொழுதும் அவளது கீழ்ப்படிந்து செய்தால் எல்லாவற்றையும் விட்டு பெலிஸ்திய நாட்டிற்கு பக்கத்தில் இருந்த பெலிஸ்திய நாட்டுக்கு போய் அவள் 7 வருடம் தன் குடும்பத்தாரோடு கூட போயிருந்தாள் என்று நாம் காண்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிவதை நாம் காண்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஊழியக்காரன் சொன்னால் அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் நடக்கும்னு குழந்தையை போல விசுவாசித்து அவள் அப்படியே புறப்பட்டு போய் 7 வருடம் வேறு ஒரு நாட்டிலே சஞ்சரித்தால் தனக்கு இருந்த மிகுதியான திரளான சொத்துக்களை விட்டு போனால் நிச்சயமாக நாட்டிலே பஞ்சம் வந்திருக்கும், எல்லாரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அவள் கஷ்டப்படலை. ஏன்னா அவள் ஊழியக்காரனை கனமணினபடினாலே அவளுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் என்று சொல்லி அவளை ஆண்டவர் பத்திரமாக வேறு இடத்துல தங்க வைத்திருந்தார். 7 வருடங்கள் பஞ்சம் நிலவுதுன்னா அவளுக்கு பஞ்சம் இல்லை. இதே எலியா தீர்க்கதரிசி இல்லையா, இது எலிசா முன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். இஸ்ரவேலிலே பஞ்சம் வந்த பொழுது 3 வருடங்கள் பஞ்சம் வரும், அவருக்கு பஞ்சம் வரல, அவருக்கு தட்டுப்பாடு வரல, அவருக்கு அப்பத்தாழ்ச்சி வரல, அவருக்கு எதுவுமே தேவை அப்படிங்கிற நிலைமை வரல. எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்தார். நாடு முழுவதும் பஞ்சம், அவருக்கு பஞ்சம் இல்லை. இங்கே நாடு முழுவதும் பஞ்சம், சுனேமியாளுக்கும் குடும்பத்தாருக்கும் பஞ்சம் இல்லை. இது நாட்களில் அவங்களுக்கு வேலை போயிடுச்சு, இவங்களுக்கு வேலை போயிடுச்சு, உங்களுக்கு வேலை போகாது.
அவங்க வீட்டில் இது காசு இல்லை அது காசு இல்லை, ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு நாளும் அப்படி ஒரு நிலைமை வராது. அந்த வியாதி இந்த வியாதி அவங்களுக்குலாம் வருது, அவங்களாம் பிடிக்குது, உங்கள் வீட்டு பக்கமே வராது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட வியாதி வராத அளவுக்கு ஆண்டு வியாதிகளை தள்ளி விட்டுறாரு. அப்படி இருக்கத்தக்கதாக தேவன் இந்த உலகத்தில் மக்கள் பல பாடுகளை பட்டாலும் நாம் பாடுபடக்கூடாது, நாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஏன் அப்படி நினைக்கணும்? எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நீயும் கஷ்டப்பட்டு போ. இல்லை, இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தகப்பன் நினைக்கிறார். அதுதான் விளங்கி கொள்ள முடியாத அன்பு. அவர் ஒரு தகப்பனை போல நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் நமக்கு மனதிறங்குகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை தூக்கி பிடிக்கின்றார், நமக்கு எந்த சேதாரம் வராதபடி பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருக்குமே வயசாக அது முதுமை அவர்களை அப்படியே மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றது. வாலிப காலத்தில் எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. வயசான பிறகு கிளடு தட்டின பிறகு ஐயோ அவங்க நிலைமையை பார்க்கறதுக்கு பரிதாபமாக மாறி விடுகிறது. ஆனால் மோசைக்கு கிளடு தட்டிச்சா, வயசாச்சா? இல்லவே இல்லை. அவருக்கு பலன் குன்றவே இல்லை, வாலிபனாகவே இருக்கிறார். கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் கண்ணு நல்லா பிரைட்டாக இருக்குது. ஏன் அவருக்கு அவ்வளோ ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு? அவருக்கு வந்து இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற மனிதர்களுக்கும் வருகிற இந்த முதுமையை, இந்த கிழட்டுத்தன்மையை வரவிடாமல் ஆண்டவர் தடுத்தார். என் பையன், என் ஊழியக்கார், அவனுக்கு மட்டும் அது வர வேண்டாம், அவனுக்கு வயசே ஆக வேண்டாம். 120 வயசு வந்தாலும் அவருக்கு ஒரு பலகீனம் இல்லவே இல்லை, ஸ்ட்ராங்காக இருந்தாரா. இதுதான் அந்த உலகத்தில் அவங்களுக்கு வருது, இவங்களுக்கு வருது, கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, உங்களுக்கு ஒன்றும் வராது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் ஊழியக்காரனை கனம் பண்ணுறீங்க இல்லையா, ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த உலகத்து மக்களுக்கு வருகிற வேதனைகளை அவர் கொடுக்காதபடி உங்களை அவர் அதற்கு விலக்கி பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். கர்த்தரை துதியுங்கள். ஒரு வழியை காமிக்கிறார். எலிசாவை காப்பாற்றுனதுனால, எலிசாவுக்கு ஆகாரம் கொடுத்ததுனால, ஐயா வாங்கன்னு பணிவாக அவரை ரிசீவ் பண்ணதுனால பஞ்சகாலமே அவளுக்கு வரவே இல்லை, குடும்பத்தாருக்கும் வரலை. சந்தோஷமாக டூர் போன மாதிரி பெலிஸ்தியாவுக்கு போய் 7 வருஷம் இருந்துட்டு வந்தாங்களாம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இந்த வியாதி வருது, இங்கே வியாதி வருது, உங்கள் வீட்டுகிட்ட வரவே வராது. அவங்களுக்கு சுகர் வந்துருச்சு, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு ஒன்றும் வராது. ஆனால் இந்த சுனைமியாலை போல குணநலன் உடையவங்களை நம்ம இருக்கோமா? சுனைமியாவுக்கு இவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு அவள் தகுதியானவளாக இருந்தால் நாம் தகுதியானவளாக இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்கணும். அவங்க போயிட்டு 7 வருஷம் முடிஞ்சிருது, அந்த பஞ்சகாலம் முடிஞ்ச உடனே அவள் யோசிக்கிறா, ஆமாம் ஊருக்கு வரணுமே, ஊருக்கு வந்தால் யார் என்ன செஞ்சுருப்பா, நிலத்தை யார் எடுத்திருப்பா, வயலை யார் எடுத்திருப்பா, வீடை யார் எடுத்திருப்பா, ரொம்ப பதட்டமாக இருந்திருக்கும். 7 வருஷம் ஓகே நல்லா இருந்தாங்க, பஞ்சகாலம் முடிஞ்சு போச்சு. ஊருக்கு வரும்போது அவள் பதட்டமாக வந்திருப்பாள், அவள் கேள்விக்குறியோடு வந்திருப்பாள், பாரத்தோடு வந்திருப்பாள். ஒருவேளை கிடைக்காம போச்சுன்னா என்ன செய்ய? சரி ராஜாக்கிட்ட போய் முறையிடுவோன்னு சொல்லிட்டு ராஜாக்கிட்ட அவங்க வராங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். 4வது வசனம். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேயஸ்னை பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்துப்போன இவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற பொழுது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாக இந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்திலே முறையிட்டான். அப்பொழுது கேயசி ராஜாவின் ஆண்டவரே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவள்தான். என்ன அற்புதமாக நடத்தல் பார்த்தீங்களா? ராஜாட்ட வந்து முறையீடு செய்ய போகிறார், ரெக்கமெண்டேஷன் யாருமே கிடையாது. அந்த நேரத்தில் ராஜாவுக்கு எலிசா மேலே ஒரு பெரிய உயர்வான எண்ணம் வந்துடுது. ஏன்னா அவர் எதிரிகளெல்லாம் அடித்து உடைக்கிறார். எதிரி நாட்டு ராஜா என்ன செய்கிறான்னு இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. எதிரி நாட்டு வீரர்களுக்கு சிறப்பிடிக்கிறார். அதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உயர்ந்த இடத்துல, மிக உயரமான இடத்துல எலிசாவை வச்சு பார்த்து அவர் ரசிக்கிறார். அவரை பற்றி பேசுகிறது அவருக்கு இன்பமாக இருக்குது. அதனால் வேலைக்காரனை கூப்பிட்டு, ஏசியை கூப்பிட்டு, அவர் செய்த அதிசயங்கள்லாம் சொல்லுப்பா, எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது அவரை பற்றி கேட்குறது, அவரை பற்றி நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே எலிசாவுடைய வேலைக்காரங்க ஏசி அவர் அந்த அற்புதம் செய்தார், இந்த அற்புதம் செய்ய சொல்கிறார். இந்த சுனைமியாலை பற்றி சொல்கிறாரு. சொல்லி அவருக்கு மகா இல்லாமல் இருந்தது, இவர் தான் ஆசீர்வச்சோன்னு குழந்தை பிறந்தது, அந்த பிள்ளை செத்து போச்சு, இப்போ இவர் போய் ஜோம்னா உயிரோடு எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த அம்மா வராங்க. ஐயா ராஜா, எனக்கு வயல் தர மாட்டிங்களா, என் வீட்டை தர மாட்டிங்களா, என் சொத்தை தர மாட்டிங்களா, கொஞ்சம் இதாக செய்யுங்க. எங்கே வந்து எந்த இடத்துல ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறாருங்கிறது வந்து இந்த பைபிளில் பல இடங்களில் இருக்குது. அது நமக்கு அற்புதமாக இருக்குது. இவங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவர் அங்கே வர வைக்கிறார். ராஜா ஏதாவது செய்யுங்க. உடனே ஏசி கத்துறாரு, இவ தான் அந்த பொண்ணு தான், இவளுக்கு தான் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, எலிசா ஜோம் பண்ணி குழந்தை கொடுத்தாரு.
அடுத்தாப்புல அவர் பிள்ளை செத்து போச்சு. எலிசா ஜோம்னு உயிர் வந்துச்சு. ராஜா இவதான் சொன்ன உடனே ராஜாவுக்கு பரவசமா இருக்கு, ஏசிக்கு பரவசமா இருக்கு, அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பரவசமா இருக்கு. எனக்கு இதை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக அதிசயமாக தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். அவர்களுக்கு அற்புதம் தேவை என்றால் எந்த நேரத்தில் எங்கே யார் முன்பு கொண்டு வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் செய்கிறார், அந்த நேரத்தில் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை குறித்து கவலைப்பட வேண்டாம். யாரை எப்படி பிடிக்கிறது, எந்த மினிஸ்டரை பிடிக்கிறது, எந்த எம்எல்ஏ பார்க்கறது, எங்கே ஒன்றும் வேண்டாம். அவரே அந்த காரியங்களை கைகூடி வர வைப்பார். அவரே நமக்கு தேவையான காரியங்களை செய்வார். அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டு ஆக்டர்ஸை விட்டு கரெக்டாக உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ உடனே உங்களுக்கு எல்லா ஃபேவரும் கிடைக்கும். உன்னை இது இவர் தான் சொன்னால் சொல்லுமானோன்னா இவ எல்லா கதையும் சொல்கிறா. நான் இப்படி குழந்தை இல்லாமல் இருந்தேன், என் கணவருக்கு வயசாகிடுச்சு, நம்பிக்கையே இல்லை. அப்போ இவரை நான் ஏற்றுக்கொண்டதுனால, வீட்டில் தங்க இடம் கொடுத்ததுனால அவர் என்னை ஆசீர்வதிச்சார். அதனால் எனக்கு ஒரு ஆண் பையன் பிறந்தான், பிள்ளை செத்து போச்சு திடீர்னு. இவர்கிட்ட சொன்னோடனே இவர் அதை உயிரோடு எழுப்பினார் ராஜான்னு சொன்னோன்னா அவருக்கு ராஜாவுக்கு சந்தோஷம் ஆயிடும். பாருங்க, ராஜா அந்த ஸ்திரியை கேட்ட பொழுது அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு பிறந்தால் முதற்கொண்டு இதுவரைக்கும் உண்டான செயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்யண்டார். உடனே ராஜா சந்தோஷமாயிறார். கேட்குறதெல்லாம் செய். முக்கியமான ஒரு ஆளை கொடுக்காரு, வயலு வீடு எல்லாத்தையும் கொடு. 7 வருஷம் இவளுக்கு என்னெல்லாம் விளைச்சல் வந்திருக்குமோ அதையும் கொடு. போனஸ்ஸு, இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்குற ராஜா. ஏன்னா அவருக்கு சந்தோஷமாக இருக்குது, எலிசா அவருடைய கரத்து கீழாக இருந்தவா அப்படிங்கிறதுனால. அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த அம்மா சந்தோஷமாக போனாங்களா? என்ன அற்புதமே அவரை நடத்துதில்லை. ஆண்டவர் தான் பிள்ளைகளை எவ்வளவு அற்புதமாக வச்சுருக்காரு, எவ்வளோ அதிசயமாக நடத்துகிறார், கொடுக்குறாருங்கிறதெல்லாம் நம்மை பரவசப்படுத்துகிறது. உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவர் வர செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய நிலங்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். வர வேண்டிய வருமானங்களை எல்லாம் தருவார். நம்ம உழைக்கவே இல்லை, எல்லா வருமானத்தையும் அன்று கொடுக்குறார் ராஜா மூலமாக. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே போகும்போது கட்டாத வீடுகளில் கூடியிருந்தாங்க. யாரோ கட்டி வச்ச வீட்டில் அவங்க போய் குடியிருந்தாங்க. யாரோ வச்ச தோட்டத்தில் அவங்க போய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாங்க. இந்த ஆசீர்வாதத்தை தான் இங்கு அவள் அனுபவிக்கின்றாள். அவள் உழைக்கவே இல்லை, 7 வருஷத்துடைய பலன் அவளுக்கு கொடுக்கப்படும். எனவே உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். அவர் இருமனமுடையவர் அல்ல, பச்சைபாதமுடையவர் அல்ல. சுனேமியாளுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் என்றல்ல. சுனேமியாளுக்கு என்ன செய்தாரோ அதையும் உங்களுக்கும் செய்வார். உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உங்களையும் அவர் அதிசயங்களை காணப்பட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நன்மைகளை அவர் செய்ய போகிறார். அந்த காலம் வந்துவிட்டது. ஆண்டவரே, நீர் எழுந்திருந்து இஸ்ரவேலுக்கு சீயோனுக்கு தயவு செய்வீராக. நீர் குறித்த காலமும் நீர் நியமித்த வேலையும் வந்தது என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார். ஆண்டவர் குறித்த வேலை வந்துருச்சு. அவர் எருசலேமாகி உங்களுக்கு, சீயோனாகி உங்களுக்கு அவர் மிகப்பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த சுனேமியாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து பரவசப்படுத்தி அனுப்பினார். எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஊழியக்காரனை கடன் பண்ணதுக்காக எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இது அருமையான நாளில் கூட அற்புதமான நம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம் ஐயா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குவீராக. எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியலையே தவிக்கிற பிள்ளைகள். ராஜா எனக்கு பேசுவாரா? மந்திரிகள் பேசுவாங்களா? எம்எல்ஏக்கள் பேசுவாங்களா? எனக்கு நீதி செய்வாங்களா? என் சொத்து கிடைக்குமா? என் சொத்து மேலே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். சுனேமியால் ஊழியக்காரனை என்றைக்கோ ஒரு நாள் கனம் பண்ணினாள்ங்கிறதுக்காக 7 வருஷம் கழித்து வரும்போது கூட அவளை விட்டு உடைய கிருபையை விளக்கலை. அவளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ராஜாக்கிட்ட கேஎஸ்சியை கொண்டு வந்தீர். கரெக்டாக அந்த டைமில் கொண்டு வந்தீர். நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதே போல காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதியே வேண்டாம்ப்பா. இந்த பூமியில் சந்தோஷமான வாழ்க்கை வரணும். வேதியே வரக்கூடாது. கால்கள் தள்ளாடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, அடிபட்டுறக்கூடாது, விபத்துகள் வந்துடக்கூடாது. ஆண்டவரை பலன் குண்டிடக்கூடாது. ஆண்டவரை மோசைக்கு நீ வியாதியை வரவிடலை, வயசாய் ஆக விடலை. கழுகுக்கு சமானமாக உன் வயது வாழ வயது ஆகும். நீ வாலிபனாக நீ இருப்பா என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். கடன் பாரங்களில் சிக்கி, ஆண்டவர் தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கி, தேவையில்லாத காரியங்களில் பணத்தை விட்டு என்ன பண்ணுவோன்னு சொல்லி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் உதவி செய்யும். இயேசுவே, நீர் மனம் இறங்கும்.
இயேசுவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் மனமிறங்கி அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷாரா காரா பாலா காரா பாலா காரா பரபாக்கன அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயம் கிடைக்கட்டும், அவருடைய சொத்துக்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய வருமானம் வரட்டும், கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும், வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானம் கிடைக்கட்டும். எனக்கு இவ்வளோ ரூபா தேவை, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இரவிலேயே ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய தேவைகளை எப்படியாவது சந்தித்து அவரை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எவ்வளோ பேர் நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறாங்க, தவறாமல் நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவீராக என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர், அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. ஒரு பெரிய தியாகத்தோடு அந்த முதியோரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு இன்னும் தெரியல இப்படி ஒரு ஆவிக்குரிய முதியோரெல்லாம் நடக்குது, தினந்தோறும் ஊழியக்காரங்க வராங்கன்னு தெரியல, ஜெபம் நடக்கிறது தெரியல. அவர்களை நீர் தெரியப்படுத்தி கண்களை திறந்து தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவரை அழைத்து கொண்டு வருவீராக. சனிக்கிழமை இதோடு நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய ஊழியத்தில் வந்து பங்கேற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தவறாமல் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோட எண்ணிக்கை அந்த தொகை பெருகி கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நிகழ்ச்சிகளை பார்க்க 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 அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கூட்டங்களில் பங்கேற்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அதுக்கு உதவி செய்வீங்க. நன்றி அப்பா. இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. அவருக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருவீராக. இரட்சகர் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் நீ மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அநியோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.